ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற நியூஸ் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, 1 வேர்ல்ட் வார். ஸோ 2வது ஜெட் வேகத்துல வந்து போயிட்டு இருக்கிற கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ். ஸோ இது 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல அப்படின்ற அளவுக்கு டெய்லி டெய்லி ஒரு அப்டேட் குடுத்து மக்கள அப்படியே வந்து ஒரு ஷாக்லயே வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்றது தான் வந்து உண்மை. இதுல 2வதா சொன்ன இந்த கோல்ட் ரேட் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய நியூஸ். ஏன்னா, இது இப்ப நம்ம சாதாரண மக்களோட வாழ்க்கையில கூட வந்து ரொம்பவே பாதிப்ப ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, நம்ம சைனாக்காரங்க சிந்தெடிக் கோல்ட், அதாவது தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் தங்கம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ குடுத்து, எல்லாரையும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. இதுல ஷாக் ஆகுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ப்ரோ. சோ, நம்ம சைனீஸ் மக்கள் வந்து அப்படியே அச்சு அசலா டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ் ஆச்சே. சோ, இவ்ளோ டிமாண்ட் இருக்கிற தங்கத்த வந்து இவ்ளோ நாள் செயற்கையா உருவாக்காம இருந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா, அதுவும் நடந்துருச்சா? அப்படின்னு அதாவது நீங்க நினைக்கிறது வந்து எனக்கும் நல்லாவே புரியுது ப்ரோ. சரி, இப்போ நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதா சொல்ற இந்த செயற்கை தங்கம் உண்மையா? அது உண்மை அப்படின்னா, இனிமேல் நாம நம்ம இஷ்டத்துக்கு வந்து தங்கத்த உருவாக்கலாமா? இப்படி செயற்கை தங்கத்த ஈஸியா உருவாக்கினா, அப்புறம் தங்கத்தோட விலை அப்புறம் டிமாண்ட் வந்து குறையுமா? சோ இது எல்லாத்தையும் விட முக்கியமா, அதாவது அது எப்படி தங்கத்துல செயற்கையா உருவாக்க முடியும்? இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லையே! இப்படி வழக்கம் போல நெறைய கேள்விகள், நெறைய குழப்பங்கள் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் வந்துட்டே தான் இருக்கும். சோ, அதெல்லாம் தான் நாம வந்து இப்போ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிளியரா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க நாம அத என்னன்னு போய் பார்க்கலாம். இந்த செயற்கை தங்கம் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சயன்ஸ் கான்செப்ட்ட நாம வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். பட் சயன்ஸ் அப்டின்ன உடனே வந்து நீங்கலாம் பயப்பட வேணாம். ஏன்னா, இப்ப நான் ஷேர் பண்ண போற இந்த சயன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா அதாவது தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோம். இப்போ ரீசென்ட் இயர்ஸா நம்ம உலகத்துல நெறைய புது இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அதெல்லாம் டெய்லி டெய்லி நம்ம நியூஸ்ல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதுல ஒரு சில கண்டுபிடிப்பெல்லாம் நம்மள வந்து ஆச்சரியப்பட வைக்குது. சோ, இந்த மாரி ஆச்சரியப்படுற மாதிரியான புது புது இன்வென்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நானோ டெக்னாலஜி, அதாவது நேனோ தொழில்நுட்பம் தான் வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேனோ தொழில்நுட்பம் அப்படின்றது ஒரு ஆட்டம், அதாவது அணுவ வந்து கண்ணுக்கு தெரியாத, இன்னும் கிளியரா சொல்லணும்னா, மைக்ரோஸ்கோப்ல கூட பார்க்க முடியாத அளவுக்கு சின்ன சைஸ்ல அதாவது உடைக்கும்போது கிடைக்கிற அந்த மிக மிக ரொம்ப ரொம்ப சிறிய அணு அணு துகள் இந்த நேனோ துகள். சோ, இதனால உருவாகுற தொழில்நுட்பம் தான் நேனோ தொழில்நுட்பம். அதாவது நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. சோ, இந்த அளவுக்கு மிக மிக சிறிய துகள் எப்படி கிடைக்கும்னு கேட்டா, நாம ஸ்கூல்ல படிக்கும்போது சயன்ஸ் லேப்ல மைக்ரோஸ்கோப் வழியா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரான பாக்டீரியா, அமீபா, வைரஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த நுண்ணுயிரோட சைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, 1 மைக்ரோமீட்டர் சைஸ்ல இருக்கும். ஆனா, இத விட மிக மிக சிறிய துகள் தான் நேனோ துகள். சோ, இந்த மைக்ரோஸ்கோப்பால கூட பார்க்க முடியாத அந்த அளவுக்கு சின்ன சைஸ். அதாவது நம்மளோட தலைமுடிய 1 மீட்டர் கட் பண்ணி, அத 1 பில்லியன் டைம்ஸ் சின்னதா கட் பண்ணா, அதுல ஒரு சின்ன பார்ட் இருக்கிற சைஸ்ல தான் வந்து இந்த நேனோ துகளோட சைஸ் இருக்குமாம். யோசிக்கும்போதே தல சுத்துதுல ஃபிரெண்ட்ஸ். சரி, இதுக்கும் செயற்கை தங்கத்துக்கும் என்னடா சம்மந்தம்னு நீங்க கேட்கிறீங்களா? ஆக்சுவலா அதுதான் வந்து விஷயமே ப்ரோ. அதாவது 1959ல அமெரிக்காவை சேர்ந்த நோபல் பிரைஸ் வின்னரான ரிச்சர்ட் பிலிப்ஸ் ஃபெய்ன்மேன் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் இந்த நேனோ துகள், அதாவது நேனோ பார்ட்டிகிள்ஸ் அப்படின்ற ஒரு அற்புதத்த கண்டுபிடிச்சு சொல்றாரு. அதாவது ஒரு தனிமத்த நேனோ சைஸ்ல உடைச்சு எடுக்கும்போது, அந்த தனிமம் பல விதமான அற்புதமான பண்புகள வெளிப்படுத்துது. அப்படின்றது ஆமா அப்படின்னு ஆதாரபூர்வமா சொல்றாரு. இவர் குறிப்பிட்டு சொன்ன அந்த தனிமங்கள் அப்படின்றது நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எல்லா தனிமங்களையும் நாம நானோ அதாவது நேனோ சைஸ்ல உடைச்சு எடுத்தா, ஒவ்வொரு தனிமமும் பலவிதமான பண்புகள வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. சோ, அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நேனோ டெக்னாலஜிய வந்து அதாவது நேனோ டெக்னாலஜிய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி, மத்த எல்லா நாட்டுல இருக்கிற சயின்டிஸ்டும் முக்கியமான தனிமங்கள எல்லாம் லிஸ்ட் எடுத்து, அது எல்லாத்தையும் நேனோ சைஸ்ல உடைச்சு பார்த்தப்போ, அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த நேனோ துகளோட பண்புகள் இருந்ததாம். இந்த நேனோ டெக்னாலஜி தொழில்நுட்பத்த தான் இப்போ பயன்படுத்தி பலவிதமான அறிவியல் சாதனைகள செஞ்சுகிட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய செய்யவும் போறாங்க. இதுல நாம இப்போ அதாவது பேசிக்கிட்டு இருக்கிற தங்கமும் அப்படிதான் ப்ரோ. அதாவது கோல்ட் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஜுவல். பார்க்க அழகா இருக்கும். அது மேல லைட் பட்டா சூப்பரா ஜொலிக்கும். அப்படின்னு மட்டும் தானே தெரியும். ஆனா, இதெல்லாம் நாம அந்த கோல்ட பெரிய சைஸ்ல பார்க்கும்போது நமக்கு தெரியிற விஷயம். ஆனா, இந்த கோல்ட நேனோ சைஸ்ல உடைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் பல ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க.
இந்த கோல்டு தான் வந்து நேனோ சைஸ்ல இருக்கும்போது, கேன்சர் செல்ஸ கூட அழிக்கிற பவர் இருக்காம். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஃபீல்ட், எலக்ட்ரானிக்ஸ், கிரீன் நேச்சர் அண்ட் என்வைரன்மென்ட் அப்புறம் ஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல கூட இந்த கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸ் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குமாம் ஃபிரெண்ட்ஸ். அட இவ்ளோ கதை எதுக்கு? நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அதாவது அந்த காலத்துல நம்ம ராஜாக்கள்லாம் இருந்தப்போ, தங்க பஸ்பம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மருந்து. அது ராஜாக்களுக்கு மட்டும் தான் கிடைக்குமாம். சோ அந்த தங்க பஸ்பத்த சாப்பிட்டா, சாவே வராம ரொம்ப நாள் உயிரோட ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள், நாம சின்ன பிள்ளையில இருக்கும்போது நமக்கு கதை சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி அவங்க சாப்பிட்ட அந்த தங்க பஸ்பம் அப்படின்றது, தங்கத்தோட நேனோ சைஸ்ல அதாவது தங்கத்த நேனோ சைஸ்ல உடைச்சு, ஒரு ஸ்பெஷல் திரவத்துல கரைச்சு வச்சு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவாங்களாம். சோ, அப்படி அவங்க சாப்பிட்ட அந்த தங்க பஸ்பமே அதாவது ஆமா. ஆக்சுவலி அவங்க சாப்பிட்ட அந்த தங்க பஸ்பமே நீங்க பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட நேனோ துகள் தானாம் ப்ரோ. சோ, இந்த நானோ தொழில்நுட்பத்த நம்ம முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு அசத்தியிருக்காங்கல்ல. சரி, இப்போ நம்ம சைனீஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, இப்படி பல அற்புதமான ப்ராப்பர்ட்டி இருக்கிற இந்த கோல்ட நியூ டெக்னாலஜி மூலமா புது டிசைன்ல சின்ன சின்ன சைஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கோல்டு நானோ பார்ட்டிகிள்ஸ வந்து அவங்க தொழிற்சாலையில உற்பத்தி பண்ணிடுறாங்களாம். அதுலயும் ரொம்ப முக்கியமா, நெறைய போர்ஸ் அதாவது நெறைய ஓட்டை இருக்கிற மாதிரியான கோல்டு நானோ துகள்கள உற்பத்தி பண்றாங்களாம். இப்படி நெறைய ஏர் கேப் இருக்கிற இந்த தங்க நானோ துகள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, இது ஸ்பேஸ் ரிசர்ச்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ, இப்படி இவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல ஏற்கனவே பெரிய சைஸ்ல இருக்கிற தங்கத்த, சின்ன சின்ன தங்க நானோ துகள்களா மாத்துறது தான் தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் தங்கம். அதாவது ஆர்டிபிஷியல் கோல்ட் இல்லன்னா சிந்தெடிக் கோல்ட் அப்படின்னு சொல்றாங்களாம். சோ, இப்போ புரியுதா? தங்கம் எப்பவுமே தங்கம் தான். அது நம்ம பூமிக்கு அடியில இருந்து அதாவது பூமிக்கு அடியில இருக்கிற சொத்து. அது மனுஷங்களால செயற்கையா உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்றது தான் சத்தியம். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் எச்சா நான் கண்டிப்பா போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.